ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ பொன் தமிழ் ஸ்டோரிஸ், அதாவது மலர் ராஜா சேனலில் ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன். அதில் 44வது பகுதி நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது 45வது பகுதி. அந்த 44வது பகுதியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தேன். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் 45ல். சரி மக்களே, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலில், அதாவது பொன் தமிழ்னு வச்சுருந்தேன், இப்போ மலர் ராஜா மலர் ராஜான்னு சொல்லி பெயர் மாற்றி வச்சுருக்கேன். அந்த சேனலில் ஒரே சேனல் தான், ரெண்டுமே பேர் மட்டும் மாற்றிருக்கேன். அதில் ஷார்ட்ஸு, லைவு, வீடியோ, போஸ்ட்டு எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நான் வளர்ந்து வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தாருங்கள் மக்களே. என் அன்பான உறவுகளே, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ். சரி மக்களே, நம்ம அதாவது 45வது பகுதியை பார்க்கலாமா? ட்விஸ்ட்டுன்றதுனால தான் நான் விளக்கம் சொல்லலை. ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. போயிட்டு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் இருக்கும், ஒரு பதிலுமே வரலை. அப்போ பதில் வரல அப்படின்ன உடனே, அப்போ எல்லாம் தான் ஃபோன் கிடையாதே, என்ன பண்ணுறது, எப்படி நம்ம தகவல் கேட்குறது, எப்படி தெரிவிக்கிறது, ஒன்றுமே அப்போதைக்கெல்லாம் எந்த தொடர்புமே கிடையாது. இது ஃபோனுகளே கிடையாது. ரொம்ப வசதியான வீட்டுகளில் அது என்னது ஆன்லைனா அந்த ஃபோன் வச்சுருப்பாங்க. லேண்ட்லைனா இன்னும் சொல்லுவாங்களே, அந்த ஃபோன் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு வாரம் ஓடிடுச்சு. அப்போ ஒரு வாரம் போது எங்கள் சித்தி வந்தாங்க. பழையபடி சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே, அக்கா நமக்கு நல்ல இடம், இந்த இடத்துக்கு போணுச்சுன்னா பாப்பா மலர் நல்லாயிருக்கும், நமக்கு அந்த யோகம் இல்லைக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏப்பா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் சித்தி சொன்னாங்க, அதாவது அந்த மாப்பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க போல, 2 பிள்ளைங்க இருக்காங்களாம். அதை அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி 2ஆம் தாரம் தான் அப்படின்றது எங்கள்கிட்ட தெரிவித்தாங்க. ஆனால் பிள்ளைங்க 2 இருக்குது. அந்த விலாவரி அன்னைக்கு சொல்லலை. கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்கள் பையனை கூட்டிகிட்டு மற்ற விஷயங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விளக்கமாக எதுவுமே சொல்லலை. ஆனால் 2ஆம் தாரம்ன்றது எங்களுக்கு அப்போவே தெரியும். அப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க, 2ஆம் தாரமாக இருந்தாலும் பையங்க சின்ன பையனுங்க தான், நம்ம பிள்ளை பார்த்துக்குறோம் அப்படின்றதுல தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கும் மலரை ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு போகும்போது அவங்க மாட்டு கொட்டம் வச்சுருக்காங்க. மாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? மாடு வச்சுருப்பாங்க, எல்லாருமே கொட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கொட்டத்துலேருந்து ஒரு ட்ரம்மு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட என்னை பொண்ணு பார்க்க வந்தார்ல அந்த மாப்பிள்ளை, அவரோட தலையில் அடிபட்டு ரத்தமாக போயிடுச்சு. ரத்த காயம் படுற அளவுக்கு அவர் தலையில் அடிபட்டுருச்சான். அடிபட்ட உடனே இவங்க என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் பார்த்து எல்லாம் பண்ணோன்னே, ஏன்னா எப்பயுமே இருக்கிறது தான், அன்னைக்கின்னு நான் என்னை பார்த்துட்டு போனோன்னு அந்த மாதிரி நடந்துருக்கு. அப்போ இவங்களுக்கு நம்ம அந்த பொண்ணு வேணான்னு சரியில்லை போல், இந்த பொண்ணை நம்ம பார்த்துட்டு வந்தோன்னே இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அதனால் சரியில்லை போல், நமக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது போல் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. நினச்சிட்டு அவங்கள ஆஸ்பத்திரியில் பார்க்கணும்ல, அவங்க பையனை பார்த்துருக்காங்க. அதனால தான் ஒரு வாரமாக தகவல் சொல்லலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு வந்தும் அவருக்கு சரியாகலையா. இப்படி உடம்பு சரியில்லாமே இருக்கும். என்ன ஏதுன்னு சொல்லி அந்த குறி பார்க்குறது, சாமியாடி சொல்கிறது,
அந்த மாதிரி அவங்க அம்மா அவங்க பையனை சரியாகாமல் இருந்தாங்கல்ல, உடனே அவங்களுக்கு பயமாத்தானே இருக்குது. என்ன நம்ம பையனுக்கு என்னாச்சு, ட்ரம்மு தானே தலையில் விழுந்துச்சு, அந்த காயமும் நம்ம வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சரி பண்ணிட்டோமே, இன்னும் இவனுக்கு சரியாகலையே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறிப்பாக்கா அப்பெல்லாம் அதுதான், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரிலையும் பார்ப்பாங்க, ஆனால் மந்திரிக்கவும் போவாங்க. அதுதான் பழக்கம் அப்போயெல்லாம். இப்பயுமே 50% மக்கள் செய்ய தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்க போகும்போது அவங்க முதல் மனைவி இருப்பாங்கல்ல, முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேலே இறங்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க. அவங்க இறந்தவங்களோட தங்கச்சி இருக்காங்களாம். அப்போ நீ வந்து என்னோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நீ ஏன் வேற ஒரு பொண்ணை போய் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு கிடையாது, எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பயம்தான். அதாவது நம்ம குழந்தைகளை வந்து வேற ஒருத்தர் வந்து நல்லா நம்மளை மாதிரி பார்த்துக்குருவாங்களா அப்படின்ற அந்த சந்தேகம், அந்த பயம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நானாக இருந்தாலும் இருக்கும், நீங்களாக இருந்தாலும் இருக்குமா இல்லையா? அது உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இயல்பான பயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதை அறிகுறி காட்டியிருக்காங்க. அப்போ விவரமாக வந்து சொல்லிட்டாங்க. சொன்னோடனே என் தங்கச்சின்னா என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவா, என் தங்கச்சியவே நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் தங்கச்சியவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, வேற ஒரு பொண்ணெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, அதுக்கு வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட தங்கச்சி இருக்கும்போது நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் பொண்ணை பார்த்தீங்கன்னா எப்படி, நீங்கள் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து நான் அதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால நான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து எங்கள் சித்தி சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மாவும் சரிப்பா இப்போ என்ன பரவாயில்ல, நம்ம என்ன வேற ஒரு மாப்பிள்ளை பாப்பாவுக்கு இது மலர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. பார்த்தா அதுக்கப்புறமும் ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தாங்கன்னா அவங்களும் வந்து கல்யாணம் ஆனவங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. மனைவி இறந்தவங்க ரெண்டாந்தாரமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைய. இது என்னடா வம்பா போச்சுன்னு பார்த்தா எல்லாம் ரெண்டாந்தாரமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்தது இன்னொரு தொடரில் இதோட பாதியை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியலை, எனக்கு அந்த மாதிரியே தான் அமைஞ்சிச்சு பார்த்துக்கோங்க, ரெண்டாந்தாரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தொடர் 46ஆவது தொடரில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.